கம கமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான கருவாட்டு குழம்பு செய்யலாமா? கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்தி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 பழுத்த தக்காளி அதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வானல் காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். கட்டாயம் நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்தி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா சேர்த்தி வதக்கிக்கலாம். 20 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை சேர்த்திக்கலாம். வெங்காய விழுது நல்லா பச்சை வாசம் போக வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது சேர்த்தி வதக்கலாம். தக்காளி விழுது வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் 4 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்தி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சது கூட சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். குழம்பு நல்லா கொதி வரப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுக்கலாம். சுடு தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவாடு சேர்த்திக்கலாம். மாங்காய் கட்டாயம் சேர்த்திக்கங்க. அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் மாங்காய் தான் அந்த டேஸ்ட்டு இன்னும் எடுத்து கொடுக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 8 நிமிஷம் கொதிக்கிட்டு பாருங்கள். கொதித்து ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி இறக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.